இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கேப்சிகம் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் குயிக்காகவும் செய்யக்கூடிய இந்த கேப்சிகம் ரைஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சிபி சமையல். கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கு நான் இங்கே 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய ரைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸை இப்போ நல்லா ஒரு 3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் நான் தண்ணி சேர்க்குறேன். இந்த அளவு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அரிசி வெந்தும் அதே சமயம் உடையாமையும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதை குக்கரில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேப்சிகம் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆயிலில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அதோட 3 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, வர கொத்தமல்லி சொல்லுவோம்ல தனியாக, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நான் காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு கோல்டன் கலரில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் அரைச்சி செய்யும்போது அந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்குறேன். கரெக்டாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா ஃபைனாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாக இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக நம்மளுக்கு ட்ரையாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு கோஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு அரைப்பட்டு இருந்ததுன்னா போதும். இது இருக்கட்டும். இப்போ கேப்சிகம் வதக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கணும்னா போதும் வெங்காயம். அதுக்கப்புறமா நம்ம குடமிளகாவை சேர்த்துடலாம். இந்த குடைமிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் குடைமிளகாய் எடுத்திருக்கேன். க்ரீன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கும்போது நீங்கள் எல்லோ, ரெட்டு, க்ரீன் 3த்தையும் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரைஸும் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த குடைமிளகாய் வேகட்டும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு குடைமிளகாய் வெந்துடும். நான் சின்ன கடாயிலேருந்து பெரிய கடாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரைஸ்லாம் சேர்த்து கலக்கும்போது சின்னதில் பத்தாது, அதனால் நான் பெருசு எடுத்துக்கிறேன். இப்போ இது எனக்கு வந்து வெங்காயமும் குடைமிளகாவும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கோஸ் பவுடரை, அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இந்தமாரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இதில் எள்ளு சேர்த்ததுனால ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். நான் இங்கே வந்து கிரவுண்ட் நட்டோ இல்லாட்டி முந்திரியோ சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம், குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் ரோஸ்ட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். எது வேணாலும் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்தோம்னா போதும். நமக்கு பாஸ்மதி ரைஸு எனக்கு வெந்துருச்சு. கரெக்டாக 2 விசில் விட்டு அந்த ப்ரெஷரெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ரைஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மெதுவாக நம்ம திருப்பி விட்டு எடுத்தோம் அப்படின்னா எந்த ரைஸும் உடையாமல் இருக்கும். இதை இப்போ ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆறினோம்னா போதும். இது இருக்கட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி ரைஸ் கலக்கும்போது ஸ்லோவாக கலக்கணும், இல்லாட்டி ரைஸ் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேப்சிகம் ரைஸு ரெடி ஆகிடுச்சு.
ஃபைனலாக நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மணமான நம்மளுக்கு கேப்சிகம் ரைஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம செஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த கேப்சிகம் ரைஸோட நீங்கள் ஆனியன் ரைத்தா இல்லாட்டி பொட்டேட்டோ சிப்ஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த கேப்சிகம் ரைஸ் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சிபி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.